அனைவருக்கும் வணக்கம். நம்ம நாடு மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இந்த பொருளாதார பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பணத்தினுடைய மதிப்பு குறைஞ்சிட்டே போகிறது, விலைவாசினுடைய உயர்வு அதிகரிச்சுட்டே போகிறது, அப்புறம் இளைஞர்களுக்கான இந்த வேலைவாய்ப்புலாம் குறைஞ்சிட்டே இருக்கிறதுலாம் பார்க்குறப்ப பிரச்சனைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த வகையில் அந்த காலத்தில் எது மாதிரியான பிரச்சனை அதிகமாக வரும்னு சொன்னால், விவசாயிகளுடைய கூலி இந்த கூலி நிறைகுலையாக இல்லாத காரணத்தால் அவர்கள் போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கின்ற காரணத்தால் நிறைய போராட்டங்கள் செய்ததை நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் அந்த கீழே வெண்மணியை பற்றி நான் ஒரு பாட்டு எழுதினேன். அந்த வரலாற்று சின்னமாக இருக்கின்றதான் நீங்கள்லாம் பார்க்கணும், கூட அந்த வரலாற்றை படிக்கணும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் அந்த பாட்டு சேட்டின்றிலே செந்தாமரைன்னு ஒரு நாடகத்தில் போட்டேன். அதை இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அது இன்னொரு காணொலியில் போடுறேன். இதில் இன்றைக்கி நான் அன்னைக்கு போட்ட ஒரு 4 வரியோட இன்னைக்கு ஒரு 4 வரி நான் உங்கள்கிட்ட பாடி மகிழணும், அது உங்கள் சிந்தனைக்காக அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண ஆசைப்படுகிறேன். அந்த 4 வரிகளையும் பார்க்குறீங்களா? காடு மேடுகளை திருத்தி கதிரறுக்கும் நீளம் அமைத்து காடு மேடுகளை திருத்தி நெல் கதிரறுக்கும் நிலம் அமைத்து கூலி இல்லை என்று சொன்னாள் குமுறுதே உழைப்பாளி உள்ளம். நிறை கூலி இல்லை என்று சொன்னாள் குமுறுதே உழைப்பாளி உள்ளம். உழுது கொடுப்பவன் யாரோ அதை உண்டு கொழுப்பவன் யாரோ. உழைப்பாளி படுகின்ற பாடு உயிரோடு கொலை வாங்கும் நாடு. உழுது கொடுப்பவன் யாரோ அதை உண்டு கொழுப்பவன் யாரோ. இந்த பாட்டு அந்த சேற்றினிலே செந்தாமரை அப்படிங்கிற நாடகத்தில் நான் பதிவு செஞ்சிருந்தது. அன்னைக்கு கூட ஒரு காணொலியில் பதிவு செஞ்சேன். அந்த சேற்றினிலே செந்தாமரை நாடகம் எதை பற்றி சொல்லுதுங்கிறத நீங்கள் சொல்லணும், அந்த டைட்டில் வச்சே நீங்கள் சொல்லணுங்கிறத நான் ஆவலாக காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.